பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா பைக்ல ஏறி உட்காரு ஈஷா. உட்கார முடியாது. என்ன பண்ணுவ? நீ ரவுடியா இருக்கலாம், ஆனா நான் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உன் அதிகாரத்தை நீ என்கிட்ட எல்லாம் காட்ட முடியாது, புரியுதா? சரி, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, ஆனா இப்போ நீ என் கூட கண்டிப்பா வந்துதான் ஆகணும். வர முடியாது. மரியாதை எனக்கு வழி விடு. உனக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மை என்னன்னா இந்த கல்யாணமே தப்பு. அதனால நீ எங்க வேணா போறதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கோரிக்கை, சரளா அண்ணி தான் எங்க வீட்டோட பெரியவங்க. அவங்களால தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. சூரஜுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்ப அவங்க பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அவங்க முன்னாடி வந்து மருமகன் நின்னாதான் அவங்க மருந்துகள் எல்லாம் எடுத்து பண்ணலாம். அது வரைக்கும் மருந்துகளை எடுத்துக்க மாட்டாங்க. இங்க பாருமா, அவங்க கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரே தடவை, ஒரே ஒரு தடவை நீ ஹாஸ்பிட்டல் வந்து சரளா அண்ணிய பாத்துரு. அதுக்கப்புறம் நீ என்ன ஆசைப்படுறியோ அது நடக்கும். ஆண்டவா, நான் நினைச்சது நடந்துடுச்சு. நான் மாமியார்ல மருமகளோட முகத்தை பார்க்கும் போது ஏதாவது கொடுக்கணும்ல. என்னன்னா இப்ப என்கிட்ட இந்த ஒரே ஒரு மோதிரம் மட்டும்தான் இருக்கு. இதை வச்சு நான் என்ன பண்றது? அதான் என் செல்ல மருமகளுக்கே கொடுக்க போறேன். அழகா இருக்குல்ல? பிந்தியா தான் அவங்க மருமகன் நினைச்சு பெருமை சந்தோஷத்துல இருக்காங்க. ஆனா சூரஜ் அண்ணன் பிந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கல, இஷாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சா அப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே தெரியலையே. ஒரு நிமிஷம் பெரியமா. இங்க அமுக்குமா. ஹலோ, உன்னை கேர்டேக்கர் ஜாபுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்கம்மா. நாளைக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ so மச். அத்தை, நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க அத்தை? பாய் ஃப்ரெண்டா? சொல்லுங்க. நீ என்ன டிடெக்டிவா? எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற? நீங்க என்ன சாதாரணமா எடை போடாதீங்க அத்தை. வேணும்னா பாருங்க, நீங்க யாரு கூட கனெக்ஷன்ல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஓ அப்படியா செல்லம்? சரி சரி, பாட்டிக்கிட்ட போ. இவ்வளோ டென்ஷன்ல எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த பெரியம்மா கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரியலையே. இஷா அன்னைக்கும் சூரஜ் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சா பெரியம்மா வேற ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுவும் இல்லாம குலாப் மாளிகையில எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு பெரியம்மாக்கு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை வேலைக்கு போக விட மாட்டாங்க. நீங்க ப்ளீஸ், நீங்க ஏன் முன்னாடி இப்படி கை எடுத்து கும்பிடாதீங்க. இங்க பாருமா, நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காத பொண்ணுங்க மாதிரி நீ இல்லைன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உறவுகள் எல்லாத்தையும் முறிச்சுக்கிறதுனால வலி குறையும்னா கண்டிப்பா நான் அதை முறிச்சுக்க தயாரா இருக்கேன். ஆனா சில உறவுகள் சுமைமா, அதுல இருந்து வர முடியாது. நீ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோமா, நான் என்னோட கடமையை சரிவர நிறைவேற்றுறதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைமா. என் முன்னாடி தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க ப்ளீஸ். என் அப்பாவுடைய கோபம் பிடிவாதத்தினால எனக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துட்டாரு. ஆனா இங்க இவர் தன் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்காரு. இவரை கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி போறது? நம்மளுடைய பாசம் பொய்யானா அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரி வாங்க, நான் உங்க கூட வர்றதுக்கு இப்ப தயாரா இருக்கேன். ஆட ஆண்டவா, என் முன்னாடி சூரஜும் பிந்தியாவும் மாப்பிள்ளை பொண்ணு கோலத்துல வந்து நிக்க போறாங்க. யாரு கண்ணும் படக்கூடாது. அதனால வந்த உடனே நானே கையால திருஷ்டி கழிப்பேன். அப்புறம் பிந்தியாவை முன்னாடி உட்கார வச்சு மோதிரத்தை போட்டு விடுவேன். ஆண்டவா, ஒரு வழியா நீங்க என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க.
இஷாவை பார்த்ததும் பெரியம்மா என்ன பண்ணவங்களோ தெரியல. சூரஜ் நெல்லு. எனக்கு என்னமோ அம்மா முன்னாடி ஈஷாவை இந்த மாதிரி கூட்டிட்டு போறது சரியில்லைன்னு தோணுது. என்ன சொல்றீங்க? ஆமா, ஆதி அக்கா கரெக்டா தான் சொல்றாங்க. பேசாம ஒண்ணு பண்ணலாம். இவங்க துப்பட்டாவை வச்சு உங்க முகத்தை நம்ம மூடிடலாம். அதான் சரி. ஆனா இதுல அவங்க முகம் தெளிவா தெரியுமே. முகத்தை மூடினா போதுமா என்ன? கண்டிப்பா அத்தை முகத்தை பார்த்தே ஆகணும்னு சொல்லுவாங்க. அப்ப முக்காடி எடுக்கணும்ல. அட ஆமால, அந்த மாதிரி பண்ணா பெரிய ஷாக்கா இருக்காதுல்ல? அப்ப அப்படியே போட்டுக்கோங்க. இருங்க, நான் வேற ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இருங்க வரேன். இந்தாங்க. ஒரு நிமிஷம். ஹாஸ்பிட்டல் கோவில்ல இருந்த துப்பட்டா. அட எல்லாம் வெளியே உட்காந்து என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா உள்ள வாங்க எல்லாரும். சீக்கிரம் உள்ள வாங்க. இப்ப இருக்க உண்மையான வேடிக்கை. இப்ப அத்தை டக்குன்னு ஷாக் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா ஹை ஸ்பீட்ல ஆவாங்க. இதை நான் வீடியோ எடுக்க போறேன். ஏன்னா இந்த சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப கிடைக்காது. அட ஆண்டவா, இதை என்னால நம்பவே முடியல. என் வீட்டு மருமக கோலத்துல ஒண்ணு பாப்பேன்னு. உக்காருமா. பெரியம்மா ப்ளீஸ் முக்காடை எடுக்காதீங்களே. கடவுளே, எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிருப்பா ப்ளீஸ். உங்க அம்மா என்ன இந்த மாதிரி தூங்குறாங்க? மகாபாரதம் போர் ஆரம்பிக்கும்னு நினைச்சா கொரட்டை விடுறாங்க. கும்பகர்ண மாதிரி. அட யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. நர்ஸ். நர்ஸ் 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 இவங்கள கொஞ்சம். நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேஷண்ட்டை சுத்தி நிக்கிறீங்க? பின்னாடி போங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பின்னாடி போங்க. அவங்க தூங்குறதுக்காக அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன். அவங்க நல்லா தூங்கட்டும். தூக்க மாத்திரையா? அது சரி, இஷா அண்ணி முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடி பெரியம்மா தூங்கிட்டாங்களோ? தேங்க் காட், எல்லாரும் தப்பிச்சிட்டோம். ஆனா நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே தப்பிக்க முடியும்? சரளா ஆண்டிக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. என்னை பார்க்கும்போது அவங்க என்ன கலாட்டா பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சூரஜ் கல்யாணம் பண்ண பொண்ணு நான் தானே அவங்களுக்கு தெரிய வந்தா அவங்களால அதை தாங்கிக்க முடியுமா?